சூப்பராக எங்கள் வீட்டு பந்தல் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ செடியை 4 நாள் லீவை வந்து ஐநார் வந்து முடிச்சு கட்டிட்டாரு, எங்கேயுமே போகிறதுக்கு இல்லாமல். இந்த மாசத்துலயே ரொம்ப பிடிச்ச மாசம் எதுனா ஜனவரி மாசம் தான். டிசம்பர் ஜனவரி. இது மட்டும் எவ்வளோ வருது? இது மட்டும் எவ்வளோ சார் வருது? நமக்கு யாரோ பிளட்டு கொடுக்கணும், நாமளாம் யாருக்கும் பிளட்டு கொடுக்கணும். வால் ப்ரோக்கேட் இதுக்கு பேர், இந்த போர்டுக்கு பேர். இதை வாங்கணுன்றது காலிஃப்ளவர் ட்ரிபிள் ஃபைவ் இதுக்கு பேர். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். நாரக்குக்கு ஏதாவது மீன் கீது இருக்குமான்னு வந்திருக்குது. ஆனால் மீன் இல்லை. இந்த இடம் வந்து பாத்திரம் விலைக்கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வர இடம். அதில் வந்து எப்படி நிற்கிது பாருங்களேன். ஆனால் தெரியவே இல்லை, மண்ணும் அதுவும் ஒரே கலராக தெரியுது. பறக்குது 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 பறக்குது, எங்கேயோ பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு பந்தல் போடலான்னு சொல்லிட்டுங்க 4 சிமெண்ட் பைப்புங்களை வந்து நட்டு வச்சிட்டோம், தூணுங்களை. இதில் வந்து நாங்கள் கோவச்செடியை தான் கொண்டு வந்து நட்டு வைக்கலான்ட்டு, ஏற்கனவே மேல்காட்டில் இருக்க அந்த கோவச்செடி அதை தான் பிடிங்கிட்டு வந்து நட போகிறேன். சூப்பராக எங்கள் வீட்டு பந்தல் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ செடியை பிடுங்கிட்டு வந்து வைக்க போகிறோம். இதெல்லாம் புது வேர் தான். ஆமாண்ணா வந்துடும் கொண்டு போய் வச்சா. இதெல்லாம் புது வேர் எல்லாமே இறங்குது. ஆமாம், எடுத்துட்டு வாங்க போகலாம். ஒரு நாள் வேலையே இழுத்துருச்சுங்க. 4 காலை நட்டு பந்தலை போட்டு எல்லாம் கட்டி செடியை பிடிங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு. பார்த்தா சிம்பிளான வேலையாக தெரியுது, ஆனால் செய்ய வேலையே முடிஞ்சு பாடல. அவ்வளோ வேலை இழுத்துருச்சு. வீட்டுக்கு தேவையான மிளகாயை நான் எப்பவுமே கடையில் வாங்க மாட்டேன். மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு கூட ஏதோ கொஞ்சம் வாங்குவேன், மீதி கொஞ்சத்தை வீட்டில் இருக்கிறதே போட்டுக்குவேன். அதனால தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். கொஞ்சம் நட்டு வச்சிடலாம் இருக்கிறத. இந்த மஞ்சள் காடு சுத்தம் பண்ணிட்டா இதில் ஒரு வயலே ஒரு பக்கமே நம்ம வந்து நட்டு வச்சிடலாம். ஆனால் மஞ்சள் ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்கேயுமே நடுறதுக்கே இடம் இல்லை. போதுங்கண்ணா. ஆமாம், ஜூஸ் காய் முளைச்சிக்குதா? சரி விடுங்க, அது முளைச்சி ஒரு பக்கம் வரட்டும். அண்ணா போதுண்ணா, மிளகா அதே நிறையா இருக்குதுண்ணா. எங்க இருக்குது வச்சிருக்கிறியா அண்ணா? போதுங்கண்ணா. ஆமா, அது கையில் இருக்கிற நாத்தே போதும். அதுவும் அதிகம் 2 செடி ஒட்டுக்கொட்டுக்கா நட்டுவீங்கண்ணா. அத்தாண்டி தான் தொட்டி வச்சிருக்கிறேன் பாரு, பதியம் போட்ட பதியத்தை நாய் வந்து பிரிச்சு விட்டு போயிடுச்சு. எனக்கு இந்த கருவாயினும் விளையணும் பண்ணுற சேட்டை கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. காக்கட்டான் பூவு நல்லா இருக்குது, பூவு வளர்த்தியா. சரி பதியம் போடலாம். டப்பா பாரு எங்கே தூக்கி போட்டு வச்சுக்கிறான் பாரு. தூக்கி அந்தானே தூக்கி போட்டான். நீ என்ன பதியமா போடுற பதியம் உனக்கு நான் போட்டு வைக்கிறேன் பாரு, பதியம்னு தூக்கி எஞ்சிட்டான். அது என்ன அது அவனுக்கு விளையாட்டதை. இப்போ பதியம் போட்டு விடுறேன். நான் தாத்தா தான் இதை கொத்தி விடும் போது எடுத்து போட்டாராடுது. நான் தாத்தாவை கேட்கறேன், ஏன் தாத்தா அண்ணா நீங்க வந்து எடுத்து வச்சிட்டீங்கன்னு கேட்கறேன். அப்படி பண்றான். நான் என்ன எங்கெங்க விதை போடணும் அங்கதான் போய் பறிச்சு விடுறான். அங்கதான் எனக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கு மேல என் கருவாயும் எனக்கு சேட்டை பண்ணி விடுறான். பக்கத்து வீட்டுல போய் என்ன கடனாலும் சரி, ஒரு சாய்கிட்டா பாவாடையா கீழே என்ன நினைப்பாங்க எல்லாரும். ஏன்னா அதுக்கு பிறகு நானு எடுத்து எஞ்சி அந்த பக்கம் இதே மாதிரி லைனா வச்சுட்டு வந்துடலாம். நம்ம பேஷன் ஃப்ரூட் வந்து நல்லா கொடி ஏறி இருக்குதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருக்குதுமாண்ணா. நல்லா இருக்குது, நல்லா தேன் போட்டு கொடுத்தோமா, சூப்பராக இருக்குது. அதில் காய் நல்லா பழுத்துருக்குது, 2-3 பறிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செவந்த பிறகு பறிச்சோமா நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பறிக்கணும், பறித்து போடலாம். சூப்பர் தா. ஒரு 3 காய் 4 காய் சேர்ந்துச்சுன்னா ஒரு 2 டம்ளர் வருது.
சூப்பர். போது எல்லாத்தையும் ஏன் பறிக்கணும், அன்னன்னைக்கு வந்து பறித்து ஜூஸ் போட்டுக்கலாம். எல்லா காயும் பறித்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நிறைய காய் காய்ச்சிருக்குது பாருங்க. அங்கே கொஞ்சம் காய்ச்சிருக்குது, இங்கே கொஞ்சம் காய்ச்சிருக்குது. சூப்பர். இதுக்கு தான் பந்தல் பர்மனெண்ட்டாக போட்டுக்கணும்னு பர்மனெண்ட்டாக போட்டு விட்டேன். இந்த சுண்டைக்காய் செடியை வெட்டி விடணும். வேகத்துக்கு படர்ந்து போச்சு. ஏங்கண்ணா சுண்டைக்காயை வெட்டி விடலாம். ஆனால் கொஞ்சம் தூரமாக வைங்கண்ணா, ரொம்ப பக்கமாக வைக்காங்க, செடி படரும்ல. போதுமா? இந்த அளவுக்கு தான் வைப்பாங்களா? ஒரு 1.5 அடியாவது கேப் விட்டு வைக்கலாம்ல. ஒரு 1.5 அடி கேப் விட்டு வைங்க. அப்போதான் செடி கொஞ்சம் படர்ந்து வரும். அதுக்கு தான் இன்னியோட வந்து லீவ் வந்து முடிய போகுது. அதனால இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சேலம் போகலாம் அப்படின்ட்டு சும்மா ஐநாறு வேறு இல்லைங்களா, ஒரு 4 நாள் வந்து லீவில் 4 நாள் லீவை வந்து ஐநாறு வந்து முடிச்சு கட்டிட்டாரு, எங்கேயுமே போகிறதுக்கு இல்லாமல். அதனால சரி சேலம் சும்மா போயிட்டு அங்கே ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க, பில்டர்ஸ் எக்ஸ்போ. இப்ப இங்க இருக்கிற யாராச்சும் வீடு கட்ட போறீங்களா? இல்ல வீடுலாம் கட்ட, அது மட்டும் தான் அங்க போட்டிருப்பாங்களா சொல்லு. ஆமா, வேற ஏதாவது போட்டிருப்பாங்க. போனா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அதான் பையன் இன்ஜினியர் படிக்கிறான் இல்லைங்களா, அதனால ஸ்கூலே படிக்கல, அவனுக்கு ஏதாவது ஒரு யூஸா இருக்கும். அதுக்காக சும்மா போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளையில இருந்து டைட் ஷெட்யூல் ஆயிரும். அதுக்கு இங்க பாருங்க கணக்கு சொல்றேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் ஸ்கூலு, அடுத்த நாள் வெள்ளி சனி ஞாயிறு லீவு, அப்புறம் திங்கள் செவ்வாய் ஸ்கூலு, அப்புறம் ஒரு வாரம் லீவு. இந்த மாசத்திலேயே ரொம்ப பிடிச்ச மாசம் எதுனா ஜனவரி மாசம் தான். டிசம்பர் ஜனவரி. ஏன்னா டிசம்பர் லீவு வருமா, ஆரம்பிச்ச ஜனவரி லீவு வரும். அதனால பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாசமே அதெல்லாம் முழுசா லீவ் வரும். ஆனா லீவ் வந்துட்டே இருக்கு. ஏப்ரல் மாசம் வந்து வீட்லயே இருப்போமா, அதுதான் வெளில போனா டிராபிக்கா இருக்கும், எல்லாம் டூர் போறேங்கிற பேர்ல. வீட்டுல இருந்தாலும் இவங்க ரோதனை தாங்க முடியாது, அதனால ரொம்ப போர் அடிக்கும். 4 நாளைக்கு வீட்டுல இருப்போம், 4 நாளைக்கு ஸ்கூல்ல இருப்போம், அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும். பத்தியா கேட்டுக்குங்க பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம அங்க போயிட்டு சும்மா டவுனை சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஓகே வாங்க போலாம். நான் கூட வரமாட்டான்னு நினைச்சேன், கருவா எனக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டாங்க. உள்ளியல் நைட் ஆனால் திறந்து விட்டுருவோம், ஃபுல்லாக நைட்டு திறந்து தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா முட்டை போட்டு சாப்பாடு போட்டு நல்லா ஆக்கியிருக்கிறோம். அப்போ தான் ஆறிடுச்சு சாப்பாடு, சாப்பிட்டுக்கிறாரு. 2 பேரும் ஒன்றா போட்டோமா ஒரே ரூமில் போட்டு கடிச்சிக்கிறானுங்க, சண்டை போட்டுக்கிறானுங்க. அதனால தான் 2 பேரையும் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு ரூம்பு. இப்போ நைட்டு வந்து திறந்து விட்டுருவோம். சாப்பிடு. இப்போ சாப்பிட்டு அவர் திறந்து விட்டுருவாரு. பில்ட் எக்ஸ்போ கரெக்டாக லைட் போட்டாங்க. ஆனால் என் மகன் வர மாட்டேங்கிறான். உள்ள கார் போகுதுப்பா. எப்படியோ அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு தாங்க போனேன். உள்ளே போனாக்கா அவன் சொன்ன மாதிரியே வீடு கட்டும் போது என்னென்ன தேவைகளோ அந்த பொருட்கள் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. சரி எது எப்படியோ இருந்தாலும் சரி என்ன விற்கிறாங்கங்கிறத பார்த்தரலாம் அப்படின்னு தான் நான் உள்ளே போனேன். எனக்கு வந்து சோலார் வாங்கணுங்க, உண்மையாலுமே ஒரு சோலார் வாங்கணுங்கிற ஐடியா எனக்கு இருக்குது. அதனால் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனாக்கா நிறைய அந்த மர சாமான்கள் இருக்கு இல்லைங்களா, நிலவு, கதவு, ஜன்னல், இந்த ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதில் வேலைப்பாடு அதிகங்க, அதெல்லாம் ரேட்டும் அதிகம், வேலைப்பாடும் அதிகமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்து மரக்கடை தாங்க வச்சுருந்தாரு. நாங்கள் வந்து ஊருக்கே வந்து இந்த கதவுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி டிசைன் பண்ணவே மாட்டேன்ட்டார். ஏன்னாக்கா நல்லா இருக்கிற தேக்கு மரத்தை எதுக்கு அதை செதுக்கி ஏன் இப்படி வேஸ்ட்டு பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். நான் ராவடி பண்ணினதுனால அந்த முன்னாடிக்கிற டோருக்கு மட்டும் கொஞ்சமாக டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அதனால் நான் இது மாதிரி ஆசைப்படுறது ஒன்றுமே வாங்கி தர போகிறது கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. முன்னாடி கதவுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி போட்டுக்கலாம்.
இது மட்டும் எவ்வளோ வருது? இது மட்டும் எவ்வளோ சார் வருது? இது போட்டிருக்குதா 4750. என்ன ஊற்றுங்க சார்? ஆமாம், கேட்குற கேள்வி நியாயமில்லை. நீங்களே சொல்லுங்கள், கட்டின வீட்டில் நீங்கள் எதுக்கு இதை திருப்பியும்? இதெல்லாம் வாங்க வேண்டாம். நான் வாங்கினா சந்தோஷம் தான்ப்பா. இப்படியே தாங்க என்கிட்ட கிறிஸ்து பேசிக்கிட்டே வந்தான். கட்டின வீட்டுக்கு நீ என்னத்தை போய் வாங்கி வைக்க போகிற, என்ன போய் செய்ய போகிற, எதுக்கு இந்த வாங்கி கூட்டிகிட்டு வந்து ராவடி கட்டுற அப்படின்னே தான் பேசிட்டு வந்தான். எனக்கு அந்த லைட்டிங் கடைக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போச்சு. இந்த லைட்லாம் வாங்கி மாட்டுறதுக்கு அழகாக இருக்குது, மேலே ஃபால் சீலிங்கில் மாட்டுறதுக்கு அப்படின்ட்டு போய் உள்ளே போய் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்டான், இதை யார் துடைப்பாங்கன்னு கேட்டான் எங்கள் விகாஸு. அவன் கேட்டதுலேயும் கரெக்டு தாங்க. இருக்கிற லைட்டையே துடைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர்கிட்டையும் திருப்பி கேட்டேன். நான் அந்த லைட்டு வச்சுருக்காரு இல்லைங்களா, அந்த கடைக்கார்கிட்ட கேட்டேன், எங்க இதை மாட்டுறதுக்கு ஓகேங்க, அழகாக இருக்குது, இது எப்படிங்க நாங்கள் துடைக்கிறதுன்னு கேட்டேன். நீங்கள் லேடர் போட்டு துடைங்க மேடம் அப்படின்னாங்க. லேடர் போட்டுலாம் துடைக்கவே முடியறது இல்லைங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் துடைக்கிறதுக்கெலாம் அழகாகவே இல்லைங்க, கஷ்டமாக இருக்குதுங்க துடைக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி லைட்டு தயாரிக்கிறீங்க, தயவு செஞ்சு துடைக்கிறதுக்கு என்ன ஐடியாங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுபடி நாங்கள் ஈஸியாக துடைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்ததாக கடை நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்தோம். அந்த வீடு துடைக்கிற மிஷின் காட்டினாங்க. அதான் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே போகுது இல்லைங்களா, அந்த மிஷின் காட்டினாங்க. அந்த மிஷினில் போய் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, சின்ன சின்ன துகள்களாக மட்டும்தான் அது வந்து குப்பையை வந்து அள்ளும், கொஞ்சம் பெருசாக இருந்தால் துகள்கள் அள்ளாது அப்படின்ட்டாங்க. உடனே என்ன சொன்னால், இதெல்லாம் உன் ரூமுக்கு உன் வீட்டுக்கெலாம் பத்தாது, இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் சரியாக இருக்கும், உனக்குலாம் செட் ஆகாது, வாமா நீயே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டான். அவன் சொன்னதும் கரெக்டு தாங்க. இத்திலோண்டு மிஷினில் எங்கெங்கே எங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் இந்த மிஷினை எடுத்து க்ளீன் பண்ணோம். நாங்கள் வச்சுருக்கிறோம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்களா எத்தசோடு மிஷினு, அதுவே வச்சு க்ளீன் பண்ண முடியல எங்களால். அப்புறம் எங்கே இந்த மிஷின் போய் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்துட்டு சும்மா அப்படியே வந்துட்டேன் நான். அடுத்ததாக நான் போன கடை வந்து இந்த டைல்ஸ் கடை தாங்க. இது வேணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்களேன், டைல்ஸ்லேயே கோலம்லாம் போட்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து துளசி மாடம் வச்சோமா, அதை சுற்றி இந்த டைல்ஸ் ஒட்டிக்கிட்டோமா, பார்த்தா கோலம் போட்ட மாதிரியே இருக்கும். டைல்ஸ்லேயே கோலம் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் செவுத்தில் வந்து இந்த மாதிரி கோவில் மாதிரிலாம் வந்து ஸ்டாச்சு இருக்கிற மாதிரிலாம் வந்து டைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நேச்சுரல் கல்லே, இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி டைல்ஸ் கல்லுங்க இதெல்லாம். இது நம்ம வந்து செவுத்தில் ஒட்டிக்கலாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் சமையல் ரூம், எங்கள் டைனிங் ஹாலில் வந்து நாங்கள் வந்து ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு இருந்தேன். அவங்களும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப தொட்டு பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய இந்த மாதிரி வந்து சாய்ஸ் இருக்குது, நிறைய விதவிதமாக வாங்கி வைக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு நம்ம லேட்டாக வீடு கட்டுறோமோ அந்தளவுக்கு புதுசாக டிசைனாக நமக்கு ஒவ்வொரு பொருளும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம, சரிங்களா? அடுத்ததாக வந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். லைனாங்க 2 பக்கமும் வந்து நின்றுக்கிட்டு நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க. ஒரு புக்கு அளவுக்கு எனக்கு நோட்டீஸ் வந்துருச்சுங்க. கடைக்குள்ளே கூட போத முடியாது நம்ம, அந்தளவுக்கு பாருங்கள் நோட்டீஸ் தான் கையில் லைனாக கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்த நோட்டீஸ் அத்தனையும் நான் கையில் வாங்கிக்கிட்டேன். நான் சேலத்தில் இருந்து நிறைய ஹாஸ்பிட்டலுங்க வந்து ஃப்ரீ செக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டு அதில் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ செக்கப்பு நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து பிளட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானுமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நமக்கு யாரோ பிளட்டு கொடுக்கணும், நாமளாம் யாருக்கும் பிளட்டு கொடுக்கணும், இருக்கிற பிளட்டே உடம்புல இல்லை.
ஆனால் என் பையன் வந்து ஓம் பிளட்டெல்லாம் யாருமா எடுத்துக்குவாங்க, நீ பேசாமல் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டான். உனக்கே ஒரு ஆள் பிளட்டு கொடுக்கணும், அப்படி இருக்கிற நீ ஏமாத்தான் அப்படி அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தோம். அந்த சைடு ஃபுல்லாகவே கேன்டீன் தாங்க இருந்துச்சு. கேன்டீனை பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம். இந்த சைடு வந்தாக்கா மசாஜர் விற்றுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த பையன் நான் போனோன்னே அந்த பையனுக்கு தெரியுமோ என்னவோ தெரியலிங்க, என் ஷோல்டர் வலி இருக்கிறது கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டான். நானும் அப்படியே வலிக்கிறதுக்கும் நல்லா நின்றுக்கிட்டேன். அவன் நல்லா கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிவிட்டான். இந்த மசாஜர் வந்து என்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்டேன். ஆன்லைனில் தாங்க்கா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸையும் காட்டினா. அப்படி சரி ஆன்லைனில் தானே நம்ம வாங்கிக்கலாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2500 சொன்னா அப்படிங்க இந்த மசாஜரு. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. கழுத்துக்கெலாம் வச்சு விடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. நம்ம ஆன்லைன் பிசினஸ் ஓட்டு பிக்ல செலுத்துக்கார சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல செக் பண்ணிங்கன்னா வந்துருவோம். ஓட்டு பிக்ல செலுத்துக்கு அடுத்து வந்து உடனே ஒரு குட்டி பையன் வந்து ஒற்றைக்குச்சி இருக்குதுன்னு சொல்லி காட்டினா. அப்படி 7 அடி இருக்குது, 8 அடி இருக்குது, இது நல்லா இருக்குதுங்கக்கா, இது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டினா. அப்படி குச்சிலாம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது. நம்ம மேலே தூக்கி இப்படி ஒற்றை அடித்தோமாக்கா வளைஞ்சிக்கும். அதனால தான் நான் வேண்டாம் அப்படின்ட்டேன். ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால வளைஞ்சிரும், எனக்கு வேண்டாம் தம்பி அப்படின்ட்டேன். பாவம் வேண்டான்னு சொன்ன உடனே தம்பிக்கு பொக்குன்னு போயிடுச்சு. அரை நாளே சுற்றி பார்க்க வேண்டிய எக்ஸிபிஷனை என் பையன் அரை மணி நேரத்தில் சுற்றி காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. போ சீக்கிரம் போங்கன்னு நான் முன்னாடி நடக்க வச்சு பின்னாடி வீடியோ பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்தே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்களை கூட்டிக்கிட்டாரு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸிபிஷன்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம போகிறது வந்து ஒரு ஹோட்டலை தேடி போயிட்டுருக்கோம். ஏதோ வந்து வீடியோவில் பார்த்துருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு. அந்த ஹோட்டலை தேடி போயிட்டுருக்கோம். நம்ம ஃபேர்லேண்ட்ஸ் முருகன் கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பியூர் வெஜ்ஜு. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அங்கே அந்த ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்துடலாம். இந்த ஹோட்டலுக்கு தாங்க போயிருந்தோம், வில்வாத்ரின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் போனதே கிடையாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அது ரீல்ஸ் பார்த்து போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்படி தான் போனது. பார்க்குறதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உள்ளேயுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய வந்து ஹுட் பேனல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மாட்டியிருந்தாங்க. பார்க்கும்போதே ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரியே இல்லை, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஹோட்டலு. வால் ப்ரோக்கேட் இது பேர், இந்த போர்டுக்கு பேர். இதை வாங்கணுன்ட்டு இந்த ப்ரோக்கேட் நல்லா பெருசாக இருக்குது. கிளியா தெரிலமா மயில். ஐயோ, சிங்கப்பூர் ஃப்ரைட் நூடுல்ஸ். சிங்கப்பூர் போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாடா. சூப்பு சாப்பிட்டாக்க மத்தில சாப்பிட்டு வேணாம். சூப் என்ன சூப் இருக்கு? ஸ்வீட் கார்ன் இருக்கு, க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் இருக்கு, டொமேட்டோ இருக்கு. ஹோட்டலே வந்து ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லாருமே எங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப நேரம்லாம் நாங்கள் வெயிட் பண்ணல, உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பெப்பர் பன்னீர் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து காலிஃப்ளவர் ட்ரிபிள் ஃபைவ் இது பேர். நல்லா தான் இருக்குது. நாட் பேட், சூப்பராக இருக்குது. வாங்கலோன்னு சாப்பாடு ரிவ்யூலாம் நாங்கள் கொடுக்க சொல்ல, கடை நல்லா இருக்குன்னு தான் கேட்டோம். ரிவ்யூலாம் நான் கொடுக்குறேன். சேலத்தில் வந்து ஒரு கடை இந்த மாதிரி நல்லா தானே இருக்குது. எப்போ ஒரே கடை சாப்பிடாம குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அளவும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இல்லை கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்துக்கிறாங்கன்னுங்களா? பிளேட்டுங்க இதெல்லாம் பாக்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி அழகாக இருக்குங்க. பிளேட்டுமே அழகாக இருக்குது.
பண்ணி ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்த அந்த ஸ்டார்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்ததெல்லாம் எதுவுமே கொஞ்சம் நல்லாவே இல்லை. எங்களுக்கு அது பிடிக்கல. எங்களுக்கு இந்த ஜப்பான் ஃப்ரை நூடுல்ஸ் வாங்கினோம், அதுவுமே டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு கிரேவி வாங்கினோம், அதுவும் டேஸ்ட்டு பிடிக்கல. அதெல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எங்களுக்கு. ஆனால் காஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏதாவது வேலை விஷயமா நம்ம ஃபேர்லேண்ட்ஸ் பக்கம் போனோமாக்கா இங்கே போய் காஃபி வந்து சூப்பராக குடிச்சிட்டு வரலாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் ஃபேர்லேண்ட்ஸு லைன் ஃபுல்லாக வெறும் கடைங்களே தாங்க, ஹோட்டல் கடைங்களாகவே தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஹோட்டல் கடைங்களில் சாப்பிட்டோமாக்க ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் சாப்பிட்டு ஒரு நாள் நம்ம இந்த ஹோட்டல்களில் சாப்பிட்டோமா கூட எனக்கு இருக்கிற கொலஸ்ட்ராலுக்கு ஃபுல்லாக ஏறி போயிடும். அது மட்டும் தெளிவாக எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எனக்கு போட்டி நடக்குது, கபடி போட்டி. சூப்பர். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.